சரி, தந்ததுல தரவுல வீடியோ, அதாவது பேப்பர் விளங்குதா? ஃபுல்லா கிளியரா? பேப்பர் கிளியரா இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்ப முதலாவது, இப்ப அவரு அதாவது இங்க இருந்து முதலாவது வலது பக்கத்தால வர சந்தியால போய் இங்க இருந்து பாடசாலைக்கு இந்த இடது பக்கத்துக்கு போய்க்கார். முதலாவது ஒரு கேள்வி கேட்க, இவரு வலது பக்கத்தால செல்லக்குள்ள வீட்டிலிருந்து வலது சந்தியினூடாக வலது பக்கத்தால அவர் செல்லக்குள்ள, சரியா, இவரது வலது கை பக்கம் குளத்தை கண்டார். குளத்தை வலது கை பக்கம் குளம் இருந்தது. சரியா பிள்ளையா? இவரது வலது கை பக்கம் குளம் இருந்தது. சரியா பிள்ளையா? சரி என்றா சரி, பிள்ளை என்றா பிள்ளை. வலது பக்கம் வலது போகக்குள்ள இவரது வலது கை பக்கம் குளம் இருக்கு. ரைட், வெரி குட். வலது கை பக்கம் குளம் வராது. எப்படி? இவர்தான் இங்க இருந்து, அதாவது தலையை நாம முன்னுக்கு எடுத்தமண்டா இப்படி இப்படி போறாரு என்று சொன்னா, இந்த முன்னுக்கு கண் என்று சொன்னா, இங்கால இதுதான் வலது கை, இங்காலதான் இடது கை. அப்ப இடது பக்கம் தான் இவருக்கு குளம்பர், வலது பக்கம் வராது. சரியா? திங்க் பண்ணணும் நாம, அதுக்குத்தான் நான் போட்டேனா. சரி, இன்னொன்று, இடது பக்கம் தோட்டம் இருந்தது. சரியா பிள்ளையா? இடது பக்கம் தோட்டம் இருந்தது செல்லக்குள்ள. பிள்ளை, வலது பக்கம் தான் தோட்டம் பெறும். என்ன, இங்கால சைத்தான் தோட்டம் பெறும். சரியா? ரைட். அவனது பாதையின் வலப்பக்கம் அஞ்சல் அலுவலகம் இருந்தது. அவன் சென்ற பாதையில் வலது பக்கம் அஞ்சல் அலுவலகம் இருந்தது. சரியா பிள்ளையா? பிள்ளை, ஏனெண்டா அவரு இங்க போகல, அவர் இதாலதான் வந்த, அவர் சென்ற பாதையில வலது பக்கத்தில் அஞ்சல் அலுவலகம் இருந்தது. பிள்ளை, சரி. இன்னொரு கேள்வி, பாடசாலைக்கு வடக்கே அஞ்சல் அலுவலகம் இருப்பின், பாடசாலைக்கு வடக்கே அஞ்சல் அலுவலகம் இருப்பின் பாடசாலைக்கு தெற்கே உள்ளது எது? என்ன வரும்? பாடசாலை இதுக்கு வடக்கே அஞ்சல் அலுவலகம் இருப்பின், அப்ப இதுக்கு தெற்கே உள்ளது கடை. சரி, தோட்டத்துக்கு, சரியா, தோட்டத்துக்கு மேற்கு திசையில் கடை உள்ளது. சரியா பிள்ளையா? பிள்ளை, சரிங்கிறார்கள். தோட்டத்துக்கு மேற்கே கடை உள்ளது. இல்ல, இது தோட்டத்துக்கு இங்கால சேர்க்க கிழக்கு, கிழக்குல தான் கடை. அடுத்தது இன்னொன்று, இவர் பாடசாலை விட்டு வீடு திரும்பும் போது இவரது வலது கைப்பக்கம் குளம் உள்ளது. சரியா பிள்ளையா? பாடசாலை விட்டு வீடு வரும்போது இவரது வலது கைப்பக்கம் குளம் உள்ளது. சரியா பிள்ளையா? ஒரு டிசைன் இப்படி காட்டுறாங்க. சரி, இப்படி என்ன இப்படி காட்டுறாங்க. ஓகே, சரி. எப்படி அங்கிருந்து வரக்குள்ள, சரியா, அங்கிருந்து வரக்குள்ள இவரு வலது கை இங்காலதான் வரும்.
அப்ப குளம் இருக்கிறது. சரி, இடது கை பக்கம் இங்க அள வரும். சரி, ஏனென்றா இவர் போக்குள்ள இங்க அள வரும். இன்னொன்று, முதலாவது விட, அதாவது கேள்வி என்னன்னு சொன்னா, இவர் பாடசாலை விட்டு வீடு செல்லும் போது இவர் வலது பக்கத்தில் காணக்கூடியது, முதலாவது விட கடை தோட்டம், இரண்டாவது விட குளம் சந்தை, மூன்றாவது விட விளையாட்டு மைதானமும் குளம். என்ன வரும்? பாடசாலை விட்டு வீடு வரும்போது இவரது வலது கை பக்கத்துல தென்படக்கூடியது, முதலாவது கடை தோட்டம், இரண்டாவது குளம் சந்தை, மூன்றாவது விளையாட்டு மைதானம் குளம். இரண்டாவது. ஓகே, வெரி குட். இப்ப இந்த மாதிரி கேள்வி வாரேன்னு சொன்னா, சரியா, இந்த மாதிரி பிக்சர் வாரேன்டா அதாவது கொமனா, இது எந்த இதண்டும் இல்லை, எந்த செக்ஷனுக்குள்ள அடங்காது. அப்ப கொமனா பொதுவா ஒரு கேள்வி போடுவாங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த அதாவது பரும்படி படங்களை வச்சு நாங்க எந்த திசை போக்குள்ள வரக்குள்ள வலது பக்கமா இடது பக்கமாங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது இன்னொரு விஷயம், 2024ஆம் ஆண்டு போட்டது உயரத்தை வச்சு மெயினா போட்டாங்க. சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த பேப்பர் எடுத்து வரேன். 2024ஆம் ஆண்டு போட்டத்துல சரி இந்த இருக்குது. அதாவது உங்களுக்கு மூன்றாவது கேள்வியா போட்டிக்குது. மூன்றாவது கேள்வி அதுல அடிபட்டது தெளிவா விளங்குது இல்லை? சரியா, இப்ப பாருங்க, இதுல ஒரு கிராமத்தின் பரும்படி படம் கிடைப்படம் கீழே தரப்பட்டுள்ளது. அதனை பற்றிய கூற்றுக்களுக்கிடையே தவறானது எது? அப்ப என்ன படம் சொன்னா, நீங்க படத்தை கொஞ்சம் பார்க்கணும். எப்படி சொன்னா, இங்க வயல்கள் இருக்குது, இங்க மைதானம், இது பாடசாலை, இங்க குளக்கட்டு. குளக்கட்டுண்டா என்னத்துக்கு சொன்னா, மேல குளம், அங்கெல்லாம் குளம் இருக்கு, அங்கெல்லாம் காடு, இங்க கோயில் இருக்கு. அப்ப நீங்க ஒரு சரியா குளத்துல இருந்து தண்ணி அவுட் ஆயிட்டு வயல் வழியா வார மாதிரி நாங்க யோசிக்கணும். சரியா, அதாவது உண்மையான இடங்களை நாம வச்சு அங்க போய் நாங்க திங்க் பண்ணணும். சில பேர் குளங்களுக்கு போயிருப்பீங்க, இந்த குளக்கட்டு ஊடாக அது துறந்த உடனே தண்ணி வார மாதிரி, தண்ணி அதாவது பள்ளத்தை நோக்கி தானே தண்ணி வரும். என்ன, பள்ளத்தை நோக்கி தண்ணி வரும், மேல போகாது தண்ணி. அப்ப இது இந்த ஏரியா உயரமான ஏரியா. அப்ப இந்த வயல்கள் வாரது இங்க இருந்து பணிவான ஏரியா. அப்ப இது தாழ்வா இருக்கும், இங்க உயரமா இருக்கும். சரியா, இங்க குளத்தை இந்த குளத்துல உள்ள தண்ணி இங்கால வராம, குளத்துல உள்ள தண்ணி இங்க வயல்களை நாசம் பண்ணாம, சரியா, அதாவது தண்ணிய அடை பண்ணுவாங்க. இதுதான் குளக்கட்டு. இது தண்ணி கூடினா இந்த குளங்களை துறக்கிறான்னு மழை காலத்துல சொல்லுவாங்க, குளம் துறக்க போறாங்களாம்னு ஓட்டு. அப்ப குளம் துறக்கிறதையும் காணுவீங்க. அப்ப சரியான தண்ணி பாஸ்டா வரும். அப்படியான ஒரு ஏரியாவை இங்க தரப்பட்டு, அப்ப நிச்சயமா பாடசாலை, இந்த மைதானம், வயல்கள் எல்லாம் கீழே இருக்கு, தாழ்வான பகுதியில இருக்கு. இங்க கோயில், இங்க காடு, இதெல்லாம் உயரமான ஏரியாவில் இருக்கு. சரியா, இப்ப இதை வச்சு நாங்க பார்ப்போம். முதலாவது
தவறானது கேட்டிருக்கீங்க, சிலதுகள்ல சரியானதை கேட்டிக்கிறாங்க. இப்ப தவறானது எது சரியானதுன்னு வாசிச்சு போகக்குள்ளேயே நம்ம கேள்வி வரக்குள்ள தவறா சரியானதா அல்லாததா அப்படின்ற கேள்விகள் வரக்குள்ள நாங்க ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணினோம்னா நாங்க சரியா ஆன்சர் கொடுக்க போகக்குள்ள அந்த ரவுண்ட் பண்ணதை நமக்கு காட்டணும். நாங்க ரவுண்ட் பண்ண என்னத்துக்கு தவறு கட்டிக்க அல்ல அல்ல அது கட்டி வித்தியாசமா வர்றதுக்கு ரவுண்ட் பண்ணி பழகும். அப்ப என்னத்துக்கு ரவுண்ட் பண்ற, இதுக்கு விடைக்கில்ல. அப்ப நாங்க இங்க இது செஞ்சுட்டு போகக்குள்ள வாய்ச்சிட்டு போகக்குள்ள அப்ப அவங்களுக்கு தக்கன படணும். சரியா? சில கேள்விகள்ல வந்துட்டு இந்த கேள்விக்கு நிறம் கடுமையான நிறம் கிட்டி காட்டிக்கிறாங்க உங்களுக்கு விளங்கணும் இடத்துக்காண்டி. சிலதுக்கு அப்படி எல்லாம் போட மாட்டாங்க. இங்க தவறானது கேட்டி, மருந்தகத்திலும் பார்க்க உயர்ந்த இடத்தில் கோயில் உள்ளது. அது என்ன உயர்ந்த இடம், தாழ்வான இடம் என்று சொன்னா நான் இப்ப ஏற்கனவே சொன்னது. எது உயரம் தாழ்வு என்று சொன்னா, அதாவது குளக்கட்டுக்கு மேல வார ஏரியாக்கள் வந்து உயரத்தில் இருக்கு, இதுக்கு கீழே வாரது தாழ்வில் இருக்கு. மருந்தகத்திலும் பார்க்க, மருந்தகம் எங்க இருக்குன்னு தேடுங்க, இந்த அறி இதிலும் பார்க்க உயர்ந்த இடத்தில் கோயில் உள்ளது. அப்ப கோயில் இங்க உண்மையா சரியா பிள்ளையா? சரி, சரியா சொல்ற விஷயம் இது சரி, விஷயம் சரி, கேட்டது தவறு அடிச்சுக்கொள்ளணும். விஷயம் சரி தானே அடிச்சிடுறோம் இல்லையா? ரைட். அடுத்ததையும் நாங்க இந்த மாதிரி வசனங்கள் வரக்குள்ள 3 வசனத்தையும் கட்டாயம் வாசிக்கணும். அடுத்தது மைதானத்துக்கு வடக்கே குளம் இருப்பின். அப்ப எங்க இருக்குது மைதானம்? மைதானத்துக்கு வடக்கு சைட்டா குளம் இருப்பின் இருப்பின் பாடசாலைக்கு மேற்கே மருந்தகம் உள்ளது. பாடசாலை இந்த அரைக்குது, இதுக்கு மேற்கே மருந்தகம் உள்ளது. இது சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? மைதானத்துக்கு வடக்குல குளம் இருக்கு, இது வடக்கு பக்கம் தான் இருக்கு. அப்ப பாடசாலைக்கு மேற்கே மருந்தகம் உள்ளது. அப்ப இந்த கூற்று சரி. ரைட். 3வது பாருங்க, அஞ்சல் அலுவலகத்திலிருந்து கோயிலுக்கு செல்லும் போது. அஞ்சல் அலுவலகம் எங்க? இந்த இருக்குது அஞ்சல் அலுவலகம். இதுல இருந்து கோயிலுக்கு செல்லணும், இங்க போகணும். குளக்கட்டின் மீதே செல்ல வேண்டும், அதாவது இப்படித்தான் போகணும் என்று சொல்லுது. இப்படித்தானா போகணும்? இல்ல, இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். இங்க நமக்கு இந்த பாதை காட்டுப்பட இல்ல என்று சொன்னாதான் அந்த விட சரி. சரியா? ஆனா இது காட்டுப்பட்டிரு. அப்ப காட்டுப்பட்டிருந்தா நாங்க இதாலையும் போகலாம், இதாலையும் நாங்க கோயிலுக்கு போகலாம், இதனூடாகத்தான் போகணும் என்று இல்லை. சரியா? இந்த விட வந்து அஞ்சல் அலுவலகத்திலிருந்து கோயிலுக்கு செல்லும் போது குளக்கட்டின் மீதிலும் செல்லலாம் என்றிருந்தா சரியா பிள்ளையா? அது சரி. ஆனா மீதேண்டா ஒன்றுதான், அதாலதான் போகலாம், வேற வழி இல்லை. அப்ப அந்த கூற்று பிள்ளை. சரியா? அப்ப கேட்டது தவறானது. அவை ஆன்சர் 3வது. சரியா? 3வது கேள்விக்கு ஆன்சர் வந்து 3வது இது. ரைட். இப்ப இது 3வதுக்கு எந்த இருக்கிறது படம் விளங்குதில்லை என்றதுக்காக வேண்டித்தான் உங்களுக்கு பேப்பர் எடுத்து காட்டினது. சரியா? அடுத்த கேள்வி, அதாவது ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல வந்த வினா, கடைசியா நடந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல கேட்கப்பட்ட வினா. ஒரு கிராமத்தின் பரும்படி கிடைப்படம் அருகில் தரப்பட்டுள்ளது, அதனை பற்றிய தகவல் சரியானதை தெரிவு செய்யும். சரியானது. இப்ப இங்க வந்து தவறானது, ஆனா இங்க சரியானது. கோயிலுக்கு வடக்கே சந்தை இருப்பினும், கோயில் எங்க இருக்குது? இதுக்கு வடக்கே சந்தை இருப்பினும் சந்தைக்கு மேற்கே பாடசாலை உள்ளது. இதுக்கு மேற்கு பக்கம் பாடசாலை. சரியா பிள்ளையா? இது சரி, கேட்டது சரிதானே கேட்டிக்காங்க. அடுத்தது 2வது, வீட்டிலிருந்து கோயிலுக்கு செல்லும் போது வடக்கு நோக்கி செல்வது இலகுவானது. வீட்டிலிருந்து கோயிலுக்கு செல்லணும், இங்க வரணும், இங்க இருந்து இங்க வாரது வடக்கு நோக்கி அண்டா இப்படி போய் இப்படி இப்படி வாரது இலகுவானதா? மூக்க தொடுடா அண்ட உடனே இப்படியே வந்தோட்டு இப்படி தொடுவான்ற மாதிரி. சரியா? சுத்தி வளைச்சு போற மாதிரி இருக்கு. அப்ப இலகுவானது பிழை. அடுத்தது, பாடசாலையிலிருந்து பார்க்கும்போது தென்படும் சந்தியிலிருந்து, பாடசாலை எங்க இருக்கு?
எந்தாரி பாடசாலையிலிருந்து பார்க்கும் தென்படும் சந்தியிலிருந்து வலது பக்கம் திரும்பினால் வயலை பார்க்கலாம். சரியா பிள்ளையா? வலது பக்கம் திரும்பினால் வயலை பார்க்கலாம். வலது பக்கம் திரும்பினால் அதாவது இவர் இங்க இருந்து வந்து இங்க இருந்து வந்து வலது பக்கம் திரும்பணும் என்று சொன்னா இங்காலதான் போவாரு. சரியா? இங்காலதான் போவாரு வலது பக்கத்துக்கு. இங்கால போறேன்னு சொன்னா வயலுக்கு இடது பக்கம் தான் போற. அதே படம் பாருங்க. அதே படம். சரியா? வந்திருக்கிறது. அப்ப இது வயலை பார்க்கலாம்ங்கிறது இப்ப இடது பக்கம் போனதான் வயலை பார்க்கலாம். ஆகவே இரண்டாவதுக்கு முதலாவது சரியான. அடுத்தது நாலாவது கேள்வி போட்டிக்கு. நாலாவதுக்கு என்ன ஆன்சர் எடுத்தீங்க? நாலாவதுக்கு ஆன்சர் கையில காட்டுங்க. வித்தியாசமான ஒரு கேள்வி உண்டு. நாலாவதுக்கு மூன்றாவது ரெண்டாவது தெரியா? ரைட். பெரிய பந்தி தந்தா எங்களுக்கு தெரியா? அப்படியா? பெரிய சந்தியில ஒன்றுமே இல்லை, பந்தியில ஒன்றுமே இல்லை, விஷயம் இல்லாத பந்தி. பெரிய பந்தி வந்தா நீங்க சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? பெரிய பந்தி வந்தா சந்தோஷப்படணும். ஏனென்றா விஷயம் ஒன்று மிரியாது. வாசிக்க டக்குன்னு பிடிக்கலாம். சில பேரு பந்திய வாசிக்கிறே இல்ல, பெரிய பந்தி இணைக்கலான்ட்டு அதை வாசிக்கிறதுக்கு மாச்சல்ல போயிடுறேன். ஆனா அந்த பந்தியில ஒன்றுமே இல்லை. தரவுகளுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நாம விட எடுத்தோம்னா வடிவா செய்யலாம். பாருங்க, வாய்க்கு பாருங்க கேள்விய. சரியா? இப்ப ஒரு நகரத்தின் உள்வரும் பல வழிகளும் வெளியில் செல்லும் பல வழிகளும் கீழே உள்ள படத்தில் தரப்பட்டுள்ளது. ABC உள்வரும் வழிகள். A என்ற இதுவும் B இதுவும் C இதுவும் வந்து உள்ளுக்கு வாரது, அதாவது இங்க இருந்து போறது. சரியா? அதுல அம்புக்குறியிலையும் காட்டப்பட்டி. அடுத்தது DEF என்பன வெளிச்செல்லும் வழியில், வெளியில போறது, அவுட் ஆகுறது. சரி, இப்ப தந்து போட்டு சொல்றாங்க ABC மூலம் உள்வரும் வாகனங்களுக்கு DE மற்றும் F, அதாவது DE மற்றும் F மூலமே வெளிச்செல்ல முடியும். அதாவது இதுல இருந்து போனது, இதுல இருந்து வாரதெல்லாம் வந்துட்டு அதால போகலாம். இந்த 3 வழியாலையும் தான் போகலாம் என்று சொல்றாங்க. அதுலயும் A மூலம் உள்வரும் வாகனங்களுக்கு, அப்ப ஏ ஆல வந்தாரண்டா ஒரு ஆள். சரியா? என்னென்ன தலண்டா இ மற்றும் எஃப் மூலமே வெளிச்செல்லலாம். ஏ ஆல வாரவருக்கு இ எஃப், இ ஆலையும் எஃப் ஆலையும் தான் அவர் வெளியாகலாம் என்று சொல்லியிருக்குது. ரைட். பி மூலம் உள்வரும் வாகனங்களுக்கு பி ஆல வாரது டி மற்றும் எஃப் மூலமே. அப்ப பி என்று சொன்னா பி ஆல என்றா டி மற்றும் எஃப் மூலமே வெளியாகலாம். இப்ப ஒரு ஆள் வந்து இதால வந்துட்டாரண்டா இதாலையும் தான் போகலாம், ஈயால போகல. அடுத்தது சியினூடாக உள்வரும் வாகனங்களுக்கு, சி எங்க இருக்குது? இதால வார வாகனங்களுக்கு இ மற்றும் எஃப் ஆல. அப்ப சியால வந்தாரண்டா ஈயாலையும் எஃப் ஆலையும் தான் வெளியாகலாம் என்று சொல்லி அவ்வளவுதான் விஷயம். ஏ ஆல வந்தா இ ஆலையும் எஃப் ஆலையும், இதால வந்தா இதாலையும் நம்மளோட கலரை மாத்தி போடுறது, ஏ ஆல வாரது இ ஆலையும் எஃப் ஆலையும் போகலாம். அடுத்தது பி ஆல வந்தாருன்னு சொன்னா டி ஆலையும்
எஃபாலையும் போகலாம். சியால வந்தாருண்டா, இதால வந்தாருன்னு சொன்னா சரியா, இதால வந்தாருண்டா ஈயாலையும் எஃபாலையும், ஈயாலையும் எஃபாலையும் போகலாம் என்று தந்திரி. இப்ப அதற்கு இப்ப நகரத்துள் வரும் எந்த வாகனத்திற்கும் வெளிச்செல்லும் வழி, முடிந்த வழி. இதால வந்தாலும் சரி, இதால வந்தாலும் சரி, இதால வந்தாலும் சரி, நாங்க இதால போகலாமண்டா எஃபால போகலாம். சரியா, ஆகவே மூன்றாவது விடை. சரியா, ரைட். அடுத்த ஒரு கேள்வி. விளையாட்டு மைதானம் ஒன்றில் வதனி, விதுர்ஷன், சக்தினி, மாலினி, வத்சலா மற்றும் சஸ்னா ஆகிய 6 மாணவர்களும் சம இடைவெளியில் வட்ட வடிவமான முறையில் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டு நேருக்கு நேராக நிற்கின்றனர். வதனியின் வடக்கே வத்சலாவும் வத்சலாவின் வலதுபுறத்தில் விதுர்ஷனும் வதனியின் இடதுபுறத்தில் சக்தினியும் உள்ளனர். சஸ்னா சக்தினியை எதிர்கொண்டால் மாலினி வத்சலாவின் வலது பக்கத்திலிருந்து எத்தனையாவதாக இருப்பார்? சரியா, அதாவது கேள்வி இப்ப வார கேள்விகள் என்னன்னு சொன்னா பேரை அதுக்குள்ளேயே போட்டு போட்டு நம்மள குழப்புவாங்க. சரியா, ரைட். பிலாலுக்கு தலை கடிக்குது, தலை கடிக்கும் தான். கேள்வியை பார்த்தோம்னா தலை கடிக்குது, தலை கடிக்கிறது இல்ல. சரியா, அந்த கேள்வியில வர பேருகளை பார்த்து தான் தலை கடிக்குது. இன்னொரு கேள்வியில ரவி, புவி, கவி, நவி, சவி, ரவி என்று திருப்பி எல்லாம் பிபிவியா வந்து போட்டிருப்பாங்க. சரியா, இந்த கேள்வியில சக்தி, பக்தி, கிக்தி என்று நம்மளை போட்டு சக்தி எடுக்க வச்சுட்டுருவாங்க. சரியா, ரைட். இப்ப பாப்போம், கேள்வியை வாசிப்போம். இதுக்கு ஏத்த மாதிரி நாங்க விஷயம் என்னன்னு சொன்னா 6 பேர் இருக்காங்க, அவங்க ஒவ்வொரு ஆக்களும் சரியா எதிரெதிரே இருக்காங்க. அப்ப 6 பேர், இங்க உண்டு, இங்க உண்டு, இங்க உண்டு, இங்க உண்டு, இங்க இங்க, ரைட். இவ்வளவுதான். சரியா, அவங்க சொல்றபடி நாங்க குறிச்சோம்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. முதலாவது இதுக்கு நாங்க இப்ப எப்படி குறிக்கிறோம் என்று சொன்னா, அங்க ஒவ்வொரு வசனம் வரக்குள்ளையும் நாங்க வெட்டி வெட்டி போகணும், அல்லது ஒரு கீழே போடு போடு போட்டு வந்தோம்டா ஓடருக்கு நாங்க செய்யலாம். இப்ப பாருங்க, சரியா, எனக்கு ரெண்டையும் மாத்தணும். அப்ப ஃபர்ஸ்டுக்கு முதலாவது மைதானம் ஒன்றில் வதனி, சக்தினி, சரியா, இப்படி 6 பேரு, 6 மாணவர்களும் சம இடைவெளி வட்ட வடிவமான முறையில் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக நிற்கின்றனர். இதுவரைக்கும் தான், அதான் அந்த படத்துல கறி வச்சிருக்கேன். சரியா, இப்ப வதனியின் வடக்கே வத்சலாவும் அண்டா, அப்ப இது வரைக்கும் நாங்க பெஸ்டுக்கு செய்யணும். வதனியின் வடக்கே வத்சலாவும், அப்ப வதனிங்க, வதனின வடக்கு, வடக்கண்ட மேல் பக்கம் வத்சலா இருக்கா. அப்ப யாரு ரெண்டு கட்ட வதனிட, அப்ப இவ வதனி, இவ வத்சலா. வதனியின் வடக்கே வத்சலாவும் வத்சலாவின் வலது புறத்தில், அப்ப இப்ப இவ வந்து இப்படி இருக்கக்குள்ள இவட தலை அங்காள பக்கம் பாக்கரிப்பாவா இல்ல வதனிய பாக்கரிப்பாவா? வதனிய பாக்கரிப்பா. அப்ப வதனிய பாக்கரிப்பாண்டா என்ன போல இப்படி இருந்தா வலது கை இங்கால வரும். விளங்குதா? சரியா, அப்ப வலது கை இங்கால வரும். அதாவது முகத்தை, இவட முகம் இப்படி இருக்கும், முன்னுக்கு பார்க்க இவையே பார்க்க இருப்பா. இவ எப்படி இருப்பாண்டா அவையே பார்க்கறதுக்கு இருப்பா. இவ இங்கால இருக்கக்குள்ள இதுதான் இவட வலது கை. அப்ப வலது கை பக்கம் வத்சலாவின் வலது புறத்தில் விதுர்ஷனும், அப்ப இங்க யார் இருக்காருன்னு சொல்லி சொன்னா விதுர்ஷன், விதுர்ஷனும். சரியா, ரைட். அந்த கமா வந்து தானே, அந்த கமா கமா வர வர அந்த ஓடு இருக்கிறது அங்க குறிக்கிறேன். அதுக்கு பிறகு வதனியின் இடதுபுறத்தில், வதனியிட இடதுபுறம் எங்க இந்த இருக்கா வதனி கீழே, இவட இடதுபுறம் என்று சொல்லி சொன்னா இங்கால செய். இவ அங்க பார்க்க இருந்தா சரியா, வலதுதான் இங்க, அதாவது நான் இப்படி இருக்கிற மாதிரி எனக்கு இங்கால வலது கை, அப்ப இங்கால வந்து இடது கை. நீங்க எழுதுறவங்க நீங்க உங்களை வச்சு பார்க்கலாம், உங்களை வச்சு பார்க்கலாம். அப்ப இங்கால இடதுபுறத்துல யாரு இருக்கிறார்கள் சொல்லி சொன்னா சக்தினியும். அப்ப இங்க சக்தினி, சக்தினியும்.
உள்ளனர். சஷ்டா சக்தினியை எதிர்கொண்டாள். அப்ப என்ன எதிர்கொண்டாண்டா நீட்டுக்கு இருக்கிறா. அப்ப சக்தினிக்கு எதிரா யார் இருக்காண்டா சஷ்டா இருக்கா. சரி, இப்ப எதிர்கொண்டால் மாலினி. மாலினி என்ற எங்க இருக்கா? மாலினின்னு தரல. மாலினி வத்சலாவின் வலது பக்கத்துல இருந்து எத்தனையாவதா? அப்ப மாலினி 6 பேர்ல 5 பேர் வந்துட்டாங்க. மாலினிய பைவடத்தான் இருக்கா. மாலினி இவ வத்சலாட இவட வலது பக்கம். வலது பக்கம் இங்க ஆசை. அப்ப முதலாவது, இரண்டாவது, மூணாவது, நாலாவது. நாலாவது என்கிற இரண்டாவது விட வரும். யாருக்கு சரி? நாலாவது. இதாவது முதலாவது இங்க இருந்து முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது வலது பக்கத்துல இருந்து இவன் நாலாவது இடத்தை இருக்கான். கிளியரா? விளங்கிட்டா? டிசானா எனக்கு விளங்கிட்டு, எனக்கு விளங்கிட்டு. நீங்க நாக்க காட்டினது எனக்கு விளங்கிட்டு. சரி, ரைட். அப்ப ஓகே. அப்ப இதுல ஆன்சர் முதலாவது, சாரி, இரண்டாவது ஆன்சர். ஹன்சா, இதான ஆன்சர் வந்து? இல்ல சார். ஓகே, அடுத்த கேள்வி. கீழே கீழே தரப்பட்டுள்ள படங்களில் அடிப்படையில் 8, 9 வினாக்களுக்கு விடை தருக. இங்க தந்திருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே நமக்கு தெரியும், முன்னுக்கு பார்த்தா வலதுகை இங்கால, இது ஒரு ஆள் முன்னுக்கு பார்த்துட்டீங்கன்னா வலதுகை இங்கால, இடதுகை இங்கால. அப்ப இவட வலதுகை இங்கால, இவட இடதுகை இங்கால, இவட வந்துட்டு வலது இங்க, இங்க இடது. இது வலது. வெயிட், இது வலது வாரத்துக்கு இவ அங்கால பக்கம் பார்த்துட்டீங்க இல்ல? அப்ப அங்கால பக்கம் பார்த்துட்டு இருந்தா இவங்கட வலதுகை, இந்த இருக்கிற வலதுகை இங்க வரும். இது வலது இங்க, இடதுதான் இங்க. இது முன்னுக்கு பார்க்க நிக்கிறான். முன்னுக்கு பார்க்கண்டா வலது இங்க, இடது இங்க. இந்த இருக்கிறதுல அங்கால பக்கம் பார்க்க இருக்குது. அப்படின்ற வலது இங்கால, இடது இங்கால. இது நம்மட முன்னுக்கு பார்க்க இருக்குது. அப்ப வலது இங்க, இடது இங்க. ரைட். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணும். மேலே தரப்பட்டுள்ள தகவலின்படி சரியான கூற்றை தெரிவு செய்ய. எது சரி? முதலாவது, கவினுடைய வலது கையை பக்கத்தில் ரனிஷா இருக்கிறான். கவின் எங்க இருக்காரு? இந்த அறிக்கை. இவட வேற வலதுகை பக்கம், இவர் வலதுகை என்றா இந்த அறிக்கை வலதுகை தான் வலதுகை. இந்த பக்கத்துல ரனிஷா இருக்கா. ரனிஷா இல்ல. அப்ப முதலாவது பல. இரண்டாவது, நிமாஷி இருப்பது ரனிஷாவின் வலதுகை பக்கத்துல. நிமாஷி எங்க? இந்த அறிக்கை. நிமாஷி இருக்கிறது ரனிஷாட வலதுகை. ரனிஷா தான் இவ, இவட வலதுகை இங்கால பக்கம். அப்ப இங்கால சீட்ல நிமாஷி இருக்காவா என்று கேட்டா இருக்கா. ரைட், இது சரி. மூணாவது சரியா? இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம சம்டைம் வந்து 2 விட ரைட் இதுதான் சரின்னு சொல்லி போட்டு நாங்க ஆன்சரை போட்டுட்டு போயிடலாம். சரியா? சம்டைம் வந்து தவறான கூற்று கேட்டிருக்கண்டா நாங்க 3 விடையை எண்ணி செஞ்சா 2 விட சரியா இருக்கும், 1 பிள்ளையா இருக்கும். அப்ப அதை வச்சுக்கொண்டு ரைட் தவறானதை கேட்டீங்கன்னு மதிக்கலாம். அப்ப அதனால 3 விடையை நாங்க கம்பியா பண்ணணும். ரைட். குமாரியின் இடது பக்கத்தில் கவின் இருக்கின்றான். குமாரிங்கண்டா இங்க, இந்த சைட்ல கவின் இருக்கான். சரியா பிள்ளையா? கவின் இங்கால சைடு இல்ல. அப்ப இது பிள்ளை. ஆகவே சரியான விட வந்து 2. யாருக்கு ஆன்சர் சரி? ரைட். 9வது வினா. வரிசையாக நிற்கும் போது இடது கை மேல இடது கை, இடதுக்கு மேல இடது கை, அதாவது 2 பேரும் இடது கையை பிடிச்சிட்டு இருக்கிறது. அப்படி இருக்க முடியாது, வைக்க முடியாத 2 நபர்கள் யார்? முதலாவது ருவான் நிமாஷ். இவங்க 2 பேரும்
இடதுக்கு மேல இடதை வைக்கலாமா என்றா இடதும் வலதும் தான் வைக்கலாம். இவங்க வைக்க இல்ல. ரைட். அடுத்தது பாருங்க. ரனிஷா கவின். ரனிஷா கவின். எங்க ரனிஷா? இந்த அறிக்கை. கவின் இந்த அறிக்கை. வேற 2 பேரும் இடதுக்கு மேல இடது. சரியா? ரைட். ஓகே. இவங்க வைக்கலாம். அடுத்தது குமாரி பாக்கியம். குமாரி இந்த அறிக்கை. இவங்க 2 பேரும் இடதுக்கு மேல இடது. அப்ப இதுவும் சரி இதுவும் சரி. ஆனா இதுதான் வைக்கல. ஆகவே ஆன்சர் முதலாவது ஆன்சர். சரியா? ரைட். 6வது கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்? யார் எடுத்தீங்க ஆன்சர் பாப்ப? 6வது கேள்விக்கு ஆன்சர் எடுத்தாங்க. ஆன்சர் கையில காட்டலாம். தெரியா? பிலாலுக்கு தெரியா? வேற? 3வது வீடியோ ஆன் பண்ணி காட்டலாமே. ஓஃப்ல இருக்கிறார்கள். என்ன விட? முதலாவது. ரெண்டாவதா? சரி பாப்போம். ஹன்சாக்கு என்ன விட? ரெண்டாவது. சரி பாப்போம். ABCDEFG என 7 நபர்கள் கிழக்கு திசைக்கு முகத்தை காட்டிய வண்ணம் இருக்காங்க. சரியா? அப்ப கிழக்கு பக்கமா முகத்தை காட்டிட்டு இருக்காங்க. அப்ப இது கிழக்கு என்று சொல்லி சொன்னா இது வடக்கு, இது தெற்கு. இது சரிதானே? இது சரி. ரைட். சி என்பவர் டிக்கு வலது பக்கத்தில் இருக்காரு. அப்ப டி எங்க கிடக்காருன்னு தெரியாதானே? டி என்பவர் வடக்கு முனையில் இ என்பவருக்கு அருகில் இருக்கார். டிஏ எங்க கிடக்காருன்னு தெரியா? அப்ப அவருக்கு எங்க போற? இ எங்கிறதுக்கு ரைட். ஈக்கு எஃப்க்கும் இடையில் ஜி இருக்கார். அப்ப அதுவும் தெரியா. 4வது தென்முனையிலிருந்து 3வதாக டி இருக்கார். தெற்குல இருந்து 3வது. அப்ப இது முதலாவது, இது 2வது, இது 3வது. இவர் தான் டி. இது விளங்கிட்டா? விளங்கினாக்கு? இது முதலாவதால் 2வது 3வது. இது விளங்கிட்டு. சரி. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்குது? மதில் வடமுனையிலிருந்து பார்க்கும்போது 5வது இருக்கிற யார்? யார கேட்கிறாங்க? வடமுனையிலிருந்து பார்க்கக்குள்ள அப்ப இதுதானே வடமுனை. வடமுனையிலிருந்து 5வதா இருக்கிற யார்? முதலாவது, 2வது, 3வது, 4வது, 5வது. இது யாரு? இதத்தானே கேட்கிறாங்க. இவர் யார்? 2, 3, 4, 5. 2வதால், 3வதால், 4வதால், 5வதால் யார கேட்கிறாங்க? முதலாவதால் வடமுனையிலிருந்து முதலாவதால் இவரு, 2வதால், 3வதால், 4வதால், 5வதால் யார கேட்கிறாங்க? அதே டியத்தானே கேட்கிறாங்க. சரியா? அப்ப யாரு? டி தானே? குழப்பமா சயான்? வடமுனையிலிருந்து கேட்டது என்ன? மதில் வடமுனையில் வடக்கு முனையிலிருந்து அப்ப பார்க்கும்போது 5வதாக உள்ள நபர் இங்க இருந்து பார்க்கக்குள்ள முதலாவது இது, 2வது, 3வது, 4வது, 5வது இருக்கிற டி. சரியா? ஹன்சா? ஹன்சா ஓம் விளங்கிட்டா? ஓம் சார். ரைட்.
இல்ல மேலுள்ள தரவுகளில நாங்க குறிச்சு பார்க்கணுமே என்றா குறிப்போம், பிரச்சனை இல்ல. சரியா? ரைட். என்னவா? 4வது சொல்லப்படுது இது டியா, அதாவது தென்முனையிலிருந்து. தென்முனையிலிருந்து 3வதா டி. இப்ப இங்க இருந்து முதலாவது இது, 2வது, 3வது. இவர் வந்து டி. ரைட். இப்ப முன்னுக்கு இருந்து வருவோம். சி என்பவர் டிக்கு வலது பக்கத்தில் அமைந்துள்ளார். சரியா? அப்ப டிக்கு வலது பக்கத்தில். அப்ப இதுதான் சி. இதுதான் சி. வலது பக்கத்தில் இருக்கிறது. ரைட். அடுத்தது டி என்பவர் வடக்கு முனையில் இ என்பவருக்கு அருகில் அமர்ந்துள்ளார். டி என்பவர் வடக்கு முனையில், சரியா, இ என்பவர் இந்த முனையில ஈக்கு அருகில் இருக்காரு. அப்ப டி இங்க இருக்காரு. அப்ப ஈக்கு அருகில் இது இ. ஈக்கு பக்கத்தில் இருக்காரு. அடுத்தது ஈக்கும் எஃப்க்கும் இடையில், அப்ப இது இ என்றா எஃப்க்கும் இது எஃப், இதுக்கு இடையில ஜி இருக்காது. சரி, அவ்வளவுதான். தென்முனையிலிருந்து 3வதா டி இருக்கு. இது முதலாவது, 2வது, 3வது. மற்றது கேட்கல. நம்ம கேட்டது 5வது யார் இருக்கா? முதலாவது, 2வது, 3வது, 4வது, 5வது. இவரைத்தான் கேட்கிறாங்க. அவர் தான் டி. ஆகவே முதலாவது ஆன்சர். ரைட். அடுத்த கேள்வி வினா. சரியா? பரும்படி படம் தரப்பட்டுள்ளது. இந்த பூனை எலிய பிடிக்கணும். எத்தனை தரம் வலது பக்கம், எத்தனை தரம் இடது பக்கம் என்கிற மாதிரி கேள்வி. இது எல்லாருக்கும் பெரும்பாலானக்களுக்கு தெரியும். எப்படின்னு சொன்னா 3 விரல்ல நாங்க எடுக்கிற அந்த 3 விரல் என்னன்னு சொன்னா, உதாரணத்துக்கு இந்த கேள்விய அப்படியே நான் எழுதுறேன். திருப்பி வேற ஒரு புதுசா உதாரணம் போடல. இங்க வந்து பூனை இருக்குது. இது இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து திருப்பி இப்படி வந்து திருப்பி இப்படி வந்து இப்படி வந்து திருப்பி இப்படி போய் இப்படி பிடிக்கிறாங்க. சரியா? ஒன்று, இங்க எலி இருக்கு. இத போய் பிடிக்க போறது. அப்ப இதுக்கு நாங்க எப்படின்னு சொன்னா, உங்களோட 3 விரல் இந்த அடிக்குது. இந்த 3 விரலை கொண்டு போய் நாங்க ஆன்சர் எடுக்கலாம். சரியா? அதாவது இந்த நடுவுக்கு வார விரல் இதுதான் கோடு. இதுதான் எங்கட கோடு. இது வந்து வலது. இந்த அடிக்கிறது வலது பக்கம். நம்மட வலது, அதாவது நம்மட இப்படி என்றா நம்மட முகம் நடுவுக்கு இந்த வந்துட்டு கோடுன்னு சொல்லி இது வலது பக்கம், இது இங்க இடது பக்கம். அப்ப 3 விரல் இந்த அடிக்கண்டா இது நாங்க. சரியா? இது வலது பக்கம், இது இடது பக்கம். இப்படியே போகக்குள்ள அங்கால கை பக்கம் மாற போறோம். அப்ப அங்கால மாறுறோம்டா இவடத்த இடது பக்கம் மாற போறோம். இங்கால மாற போறோம் அண்டா இடது பக்கம். ரைட். மாறிட்டோம். இப்படி வந்தா இங்கால மாற போறோம். அப்ப வலது பக்கம். இந்த இதுல வலது. ரைட். இப்படி மாறிட்டோம். மாறி வந்தா இங்கால மாற போறோம். ஆகவே இவடத்த வலது. ரைட். இப்படி வந்து இங்கால மாறுறோம். இந்த கை பக்கம் மாறணும். அப்ப இடது. ரைட். இப்படி வந்தா இந்த கை பக்கம், அதுல இடது. இப்படி வந்து இங்கால மாறுறோம். அப்ப வலது. இப்படி வந்து இங்கால, இப்ப வலது. இப்படி வந்தா அங்கால மாறும். இங்க இடது. அடுத்தது இடது. அடுத்தது இப்படியே போய் இங்கால போடுவோம். வலது. வந்துட்டோம்னு சொன்னா இங்கால போடும். இங்க இடது. இப்படி வந்து மேல போடும். அப்ப இடது. இங்க எத்தனை இடது இருக்குது, எத்தனை வலது இருக்குது என்று பார்த்தோம்டா, இடது மட்டும் 1 2 3 4 5 6 இடது. வலது எத்தனை? 1 2 3 4 5 5 வலது. சரியா? 5 வலது பக்கம். இப்ப இதுக்கு கேள்விக்குரிய ஆன்சர் என்னண்டா, என்ன கேட்டிருக்குது அப்படி பாத்தீங்கன்னா, எலியை பிடிப்பதற்கு எத்தனை செகண்ட் வலது பக்கம் திரும்பிய தடவை? வலது 5 என்கிறது 3வது ஆன்சர். சரியா? யாருக்கு சரி? ரைட். ஓகே. அடுத்தது அதே மாதிரி குறிப்பிட்ட நகரம் ஒன்று அமைவிடம் தொடர்பான வரைபடம் கீழே தரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஏ டு டி பயணித்த, ஏல இருந்து டி வரைக்கும் இந்த இருக்குது ஏ, இங்க இருந்து டி பயணித்த டி முறையான சரியாக தெரிவிக்கும் கூட்டக்குழிக்கிறாங்க. இது வந்து ஹம்தா கேட்டிக்கிறாங்க, டவுட்ல கேட்டவங்க. சரி, எந்த என்று பார்ப்போம். இப்ப இப்படியே போனா சரியா? ரைட். அதுக்கும் படம் வேணுமாட்டா கீறி பார்ப்போம். கீறினு சொன்னா உங்களோட படத்திலேயே நீங்க இது செய்யலாம். எப்படி இருக்குது? இப்படி இப்படி வந்து அடுத்தது இப்படி போய் இப்படி வந்து இப்படி வரும். அப்ப இங்க வலது பக்கம் எத்தனை சொன்னா
இங்க இருந்து இங்க போகணும். இந்த இப்படி வந்து இங்கால பக்கம் மாறப்படுறார், அதாவது இடது கை பக்கம் மாறப்படுறார். மாறிட்டு இங்கால மாறணும். அப்ப இവിടത്തെ வந்து வலது மாறிடுவாரு. திருப்பி இங்கால போகணும், இடது. திருப்பி இங்கால வரணும், வலது. இப்படியே போயிடுவார். இப்ப எத்தனை இடது எத்தனை வலது என்று சொல்லி பார்த்தா, இடது பக்கம் திரும்பும் தடவைகளின் எண்ணிக்கை வலது பக்கம் திரும்பும் தடவைகளை விட அதிகம். இங்க வந்து நமக்கு என்னண்டா வந்திருக்கிறது இடது 2, இது வந்து இடது, இதுவும் இடது, இங்க வலது, இங்கேயும் வலது. அப்ப 2 2 வருகுது. முதலாவது சொல்றாங்க விட, சரியா, வலதை விட இடது கூடியா, நாங்களுக்கு 2 சமனாத்தனை வந்து. அப்ப இந்த ஆன்சர் பிள்ளை. வலது பக்கம் திரும்பும் தடவைகள் எண்ணிக்கை இடது பக்கம் திரும்பும் தடவைகள் அதிகம், இதுவும் பிள்ளை. வலது இடது மற்றும் திரும்பும் தடவைகள் சமன், மூணாவது ஆன்சர். சரியா, யாருக்கு மூணாவது வந்து ஓகே ரைட். அடுத்து பிரதானமான ஒரு வினாண்டி. அடுத்தது மெயினான வினாண்டு. அண்டனி வீட்டிலிருந்து, சரியா, நூலகம், வைத்தியசாலை, சந்தை, பாடசாலை, மைதானம் ஆகிய இடங்களுக்கு அமைந்துள்ள இடத்தினையும் பாதையினையும் படம் காட்டுகின்றது. இதுல முதலாவது, வீட்டிலிருந்து நூலகத்தின் ஊடாக பாடசாலையை சென்றடைந்த அண்டனி இடது பக்கமாக திரும்பிய தடவைகள். இடது பக்கம் இங்கிருந்து நூலகம் ஊடாக இப்படி போய் பாடசாலைக்கு வந்திருக்கார். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இப்படி வந்து இந்த தடவைக்கு வந்திருக்கார். அப்ப இங்க, சரியா, அந்த வேணுமாட்டா உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி உங்களுக்கு பேப்பர் இருக்கக்குள்ள நீங்க பேப்பர்ல வடிவா கையை வச்சு எடுக்கலாம். சில பேர் வேறு மெதட்டுகள் நீங்க எடுத்திருப்பீங்க. ரைட். அப்ப எங்களுக்கு நாங்க வழங்கப்படுத்துற மெதட்ல, சரியா, அதாவது நாங்க போறோம் என்ற மாதிரி நினைச்சு எப்படின்னு சொன்னா, வீடு இங்க இருக்குது, இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படியே வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி, சரியா, இப்படி ஸ்கூலுக்கு வரணும். இங்க வீடு, இங்க பாடசாலை. அப்ப இடது வலது எத்தனை தரம்? இப்படி போகக்குள்ள வலது பக்கம் திரும்புறாரு. அப்ப இவடத்தை வலது இப்படி மாறிட்டு இடது பக்கம் திரும்புறாரு. அப்ப இவடத்தை இடது. இப்படி வரக்குள்ள வலது, இப்படி வந்து வலது, இங்க வந்து அங்கால பக்கம் போறாரு, சரியா. அப்ப அங்கால பக்கம் இடது கை, இடது போயிட்டு இங்கால வலது பக்கம் திரும்புறாரு. உலகம் பாருங்க. இங்க கேட்டது இடது பக்கம் எத்தனை தடவை? இங்க கேட்டது இடது பக்கம் இப்படி போய் இப்படி வந்து வரக்குள்ள இந்த ஆவமிடது இந்த ஆவமிடது. ஆகவே 2 தரம் என்ற மூணாவது ஆன்சர். யாருக்கு சரி? 2 தடம் என்கிற மூன்றாவது ஆன்சருங்கிறது சரி. ரைட், இது ஓகே. அடுத்ததான் மெயினானது. வீட்டிலிருந்து வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட பாதைகள் எத்தனை? என்ன ஆன்சர் பாப்போம். வீட்டிலிருந்து வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய ஒன்றிலிருந்து ஒன்றுபட்ட வேறுபட்ட தடவைகள். ஆன்சர் மூன்றாவது. ஆன்சர் மூன்றாவது. யாருக்கு ஆன்சர் சரி? ரைட், பாப்பம். மூணாவதும் எப்படி வருகிறது? வேறுபட்ட எப்படி எப்படி எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்? வீட்டை இருந்து வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய ஒன்றிலிருந்து வேறுபட்டது. இங்க போகணும், இங்க இருந்து, சரியா. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது கவனிங்க. ஒரு வழி இப்படி போறது, இது முதலாவது வழி. அடுத்த கலரை மாத்துறேன். ரெண்டாவது வழி இப்படி போறது, ரெண்டாவது வழி. அடுத்தது கலரை மாத்துறேன், இப்படி போறது, மூணாவது வழி. அதாவது இங்க ஏரியா இப்படி வந்து இங்க போறது, மூணாவது. நாலாவது
இப்படி வந்து இப்படி வந்து இப்படியே வந்து இப்படி வந்து இடையால விடுறாரு. சரியா? இப்படி வந்து போறது. அப்ப 4வது. சரி. அடுத்தது இந்த கலர் இப்படி வந்து இப்படியே வந்து இப்படி வந்து இப்படியும் போகலாம் தானே. ஏற்கனவே நான் நீட்டத்தானே வந்தேன். இப்படியும் போகலாம். சரியா? 5வது. அடுத்தது இந்த கலர் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போறது. 6வது. சரி. அடுத்தது ஆ சரி கருப்பு. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போறது. சரி. 7வது. ரைட். அடுத்தது இப்படி வந்து இப்படி போயாச்சு. சரி இப்படி வந்தா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போறது. இது காட்டலല്ലോ. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வாரது. இது காட்டல. சரியா? இது 8வது. அதே போல இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வாரது 9வது. சரியா? அதாவது இதுல 3 வழி, இதுல 3 வழி, இதுல 3 வழி. 9 வழி. விளங்கிட்டா? ஒவ்வொன்றிலேயும் 3 வழி. எப்படின்னா உதாரணத்துக்கு ஒண்ட காட்டுறேன். இப்படி வந்து இப்படி உண்டு, இப்படி வந்து இப்படி உண்டு, இப்படி வந்து கீழாலே உண்டு. ஒவ்வொன்றும் 3 வழி. நடுவால வந்தாருன்னா நீட்டுக்கு ஒரு தரம், இது மேலால ஒரு தரம், கீழால ஒரு தரம். கீழால வந்தாருன்னு சொன்னா நடுவால உண்டு, கீழால உண்டு, மேலால உண்டு. அப்ப 9 தரம். விளங்கினாக்க கேத்துங்க. சரி விளங்கலையா? ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட பாதைகள் எத்தனை? அப்ப நீங்க விளங்கலைன்னு சொன்னா கீறி பாருங்க. அதாவது இந்த வழியால போகக்குள்ள, அதாவது நடுவால வார வழியால போகக்குள்ள, இங்க நடுவுக்கு வந்து இதால உண்டு, இதால உண்டு, இதால உண்டு. 3வே வரும். மேலால இருந்து வரக்குள்ள இதால உண்டு, இதால உண்டு, இதால உண்டு. 3 வி. கீழால இதால போகக்குள்ள இங்க உண்டு, இங்க உண்டு, இங்க உண்டு. 3. அப்ப 3லயும் 3 3 3 9 தரம் வரும். சரியா? ரைட். அடுத்த கேள்வி. ரைட். இதோட முடியுது. சரியா? இதோட இல்ல. இந்த கேள்வியோட முடியுது. இது ஏற்கனவே கைகுலுக்கல் மாதிரி வினா. சரியா? அதாவது கைகுலுக்கல்ல நமக்கு தெரியும். சரியா? கைகுலுக்கல் எங்கக்குள்ள இப்ப பாருங்க 3 பேர் இருக்கார். 3 பேர் இருக்கா. 3 பேரும் தங்களுக்குள்ள கை குலுக்குறாங்க. அண்டா இத நான் படத்தை ஆட்களை போடுறேனே. சரியா? 3 பேர். இந்தா 3 பேரும் தங்களுக்குள்ள கை குலுக்குறாங்கடா. இவரோட ஒரு தரம், இவரோட ஒரு தரம். அடுத்தது இவரை கொடுத்துட்டாரு, இவரோட ஒரு தரம் கொடுப்பாரு. ஆவி 3 தரம் நடக்கும். எப்படி 3 பேரு 3 தரம். 3 3க்கு 3க்கு 2, அதாவது பிரிச்சா கை குலுக்கலண்டா 2 ஆள பிரிக்கணும். 2 ஆள பிரிச்சா இதையும் மட்டும்னா 3 தரம். அப்ப 4 பேரு என்று சொல்லி சொன்னா 4 பேருண்டா என்ன உண்டு சீக்கன். அப்ப இவரோட ஒரு தரம், இவரோட ஒரு தரம், இவரோட ஒரு தரம். அப்ப 3 இந்த இருக்கிறவரு இவரோட உண்டு, இவரோட உண்டு. சரியா? அப்ப 2 இவரோட மட்டும் ஒரு தரம். ஆகவே இதோட உண்டு ஏற்கனவே வந்துட்டு. அப்ப இங்க வந்து 6. அப்ப இதுக்கு நாங்க வழிமுறையில பார்க்கக்குள்ள 4 பேருண்டா 4க்கு 3க்கு 3. 4 பேருண்டா 4க்கு 3க்கு 3. அதை 2 ஆள பிரிச்சா இதையும் ஒரு தரம், இதுல 2 தரம். 3 6 இப்படி வரும். இப்ப இது 4 பேரு மனுஷனை கீறி காட்டி. மனுஷனை கீறாம 4 ஒரு புள்ளியா வைக்கணும்னு சொன்னா இங்க பாருங்க. ரைட்டா? இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. 4 புள்ளி. 4 புள்ளிகளையும் நாங்க எத்தனை கோடு வரையலாம், எத்தனை விதத்துல நாங்க தொடர்படுத்தலாம் என்று சொன்னா இதுவும் அந்த கைகுலுக்கல் முறைதான். இப்ப இதோட ஒரு தரம் 2வது 3வது. சரியா? ரைட். இந்த இருக்கிறது வந்து ஏற்கனவே இருக்கு, இதுக்கு தான் கொடுக்கல. அப்ப 1 2
இது வந்து இங்கேயும் கொடுத்துட்டு இங்கேயும் கொடுத்துட்டு இங்க கொடுக்கல இங்க கொடுத்து. அப்ப இங்க எத்தனை கோடு வரைஞ்சிரி என்று பார்த்தா 1 2 3 4 5 6. அப்ப 6 வருமா? 4 இருந்தா 4க்கு முன்னுக்கு 3 கீழே 2 ஆள பிரிச்சா கை உழுக்கல் முறைதான். சரியா? இதுல ஒரு தரம் இதுல 2 தரம் 2 6. அப்ப 8 வருமண்டா 8 புள்ளி வருமண்டா 1 2 3 4 5 6 7 8 புள்ளி வருமண்டா எத்தனை கை உழுக்கல் வரும் அண்டா 8 8க்கு முன்னுக்கு 7 அதை 2 ஆள பிரிக்கணும். பிரிச்சா 2 2 ஒரு தரம் 2 2 4 தரம். அப்ப 4 7 28 வரும். விளங்கிட்டா? 4 7 28 வரும். அப்ப இங்க நாங்க 28 வருமான்னு பார்த்தா இந்த இருக்கிறது 1 2 3 4 5 6 7. அடுத்த இதை எடுப்போம். இதை கொடுத்துட்டு 8 9 10 11 12 13 இந்த இருக்கிறது 14 15 16 17 18 இது 19 20 21 22 இது 23 24 25 இது 26. சரியா? அடுத்தது 27 இது 28. ஆகவே 28 கோடு வருது. ஆகவே நாங்க எப்படி இது செய்யலாம்டா கைகுலுக்கல்ல நாங்க எப்படி செய்யறோமோ அதே மெத்தட் தான் இருக்கு. அப்ப அந்த வகையில கேட்டிருக்கிற கேள்வி எத்தனையாவது வினா என்று சொல்லி சொன்னா இங்க எத்தனை 1 2 3 4 5 6 6 சொன்னா 6க்கு முன்னுக்கு 5 அத கைகுலுக்கல்ல 2 பிரிக்கிற மாதிரி 2 ஆளு பிரிக்கிறேன். பிரிச்ச மாட்டா 6லயும் 2 2 எத்தனை தர மாட்டா 3 தரம். 6லயும் 2 2 3 தரம் இருக்குது. இதை 2 வெட்டி விடுவோம் 2 2 3 தரம். அப்ப I 3 15 என்கிற மூன்றாவது ஆன்சர். சரி, அதே மாதிரி 11வது கேள்வி. இங்க 6 புள்ளிகள் இருக்காங்க. மொத்தம் 12 புள்ளி இருக்குது. LMNOPக்கு வந்து 6 புள்ளி. அப்ப இந்த இருக்கிற புள்ளி இது 1 3 4 5 6 புள்ளி. இந்த 6ம் ஒன்றோட ஒன்று தொடர்படக்கூடியது. அப்ப அதே மாதிரி 6 சொன்னா அப்ப 6 6க்கு முன்னுக்கு 5 2 ஆள பிரிச்சோம்னு சொன்னா என்ன 3 3 5 15 மூன்றாவது ஆன்சர். ரைட். 12வது வினா. அப்ப அதுக்கு என்ன வரும்? எத்தனை புள்ளி இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11. அப்ப 11 11க்கு முன்னுக்கு 10 அதை 2 ஆள பிரிச்சா 2 2 ஒரு தரம் 2 2 5 தரம் 11 5 55. சரியா?